இருக்கும்போது, அங்க தான் துன்பம் ஏற்படாதுன்னா, இப்ப இந்த இந்த மன வாழ்க்கை எப்படி சாமி வெல்றது பூமியில இருக்கும்போதே? ஆமா சாமி. அதான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு கூட முயற்சி பண்ணலாம்யா. ஆ சரிங்க சார். அதுல அந்த இந்த இத மறந்து மூழ்கிறக்கூடாது அதுலயே. ஓ! சரிங்க சாமி. ஆ. ஆ. இந்த வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா, நம்ப அந்த மாரி உலகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆ சரிங்க சாமி. அந்த மாரி சூழ்நிலைக்கு உட்பட்டது தான் இந்த உலகம் பாருங்க. ஓ! சரிங்க சாமி. அப்ப சாய்ஸ் இருக்குது. ஒண்ணு நம்ம மன வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டும் பாடுபடலாம். ஏற்றுக்கொள்ளாமல் தனித்திருந்தும் பாடுபடலாம். ஆ சரிங்க ஐயா. ஆ. இதுல விஷயம் என்னன்னாக்க, அந்த நெறிகளை நம்ம கடைப்பிடிக்கணும். ஓ! இங்க சரிங்க ஐயா. நீங்க இல்லறத்துல இருக்கிறீங்களா? அல்லது துறவறத்துல இருக்கிறீங்களான்றது முக்கியம் இல்ல. சரிங்க சாமி. விளங்குதுங்களா? விளங்குதுங்க ஐயா. இங்க எது முக்கியம்னாக்க, நீங்க எந்த அளவுக்கு ஜீவகாருண்யத்த பழகுறீங்க? ம். சரிங்க சாமி. எந்த அளவுக்கு நீங்க அருளியலை நாடுறீங்க? அப்படின்றது தான் கணக்கு. சரிங்க சாமி. ஆ சரிங்க. அதனால நீங்க அதிலயே அழுந்திறக்கூடாது. அதுல நம்ம ஈடுபட்டாலும், அது பாட்டுக்கு அது இயங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்மளோட இதெல்லாம் உணர்வு பயிற்சி தானே! ஆ சரிங்க சாமி. உணர்வு பயிற்சி. சரிங்க. ஆ உணர்வு பயிற்சின்னும்போது நம்ப பண்ணலாமே! இல்லறத்துல இருந்து நம்ம குடும்பத்துல உள்ளவங்களையும் அது ஈடுபடுத்தி நம்ம செய்யும்போது, அது யோகமா மாறும். ஆ சரிங்க சாமி. சரிங்க சாமி. கா காமத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காம, சரிங்க சாமி. ஆ. யோகத்துக்கு இருபாலரும் முக்கியத்துவம் குடுத்து பண்ணலாமே! 2 பாலும் அதுல இணைஞ்சா இன்னும் சிறப்பு தானே! சரிங்க சாமி. அப்ப அதுக்கு சரி. ஏத்த மாரி அமையணும் இல்லையா? அமையணும். சரிங்க சாமி. அதனால தான் வள்ளலார் பெண்களுக்கும் இந்த ஞானத்த சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்க சாமி. அப்ப அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிடைச்சதுனாக்க, அவங்களும் நம்மளுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பாங்க. சரிங்க சாமி. சரிங்க ஆ சாமி. இத வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறாரு அது. ஓ! சரிங்க சாமி. ஏன்னா சரிங்க சாமி. பெருவாரியாக இந்த உலகம் இப்படிதான் வாழணும்ன்றது விதிக்கப்பட்டது தானே. இது ஆணும், பெண்ணும் சேர்ந்து வாழணும்ன்றது ஒரு மரபு வழியாவே வந்துருச்சு அது. சரிங்க சாமி. சரிங்க. அதான் ஒரு சித்தர் சொன்னாரு, "சந்நியாசி ஆனவருள் மூடர் உண்டு, சம்சாரம் செய்பவருள் ஞானி உண்டுன்னாரு." சரிங்க சாமி. சரிங்க இந்த சாமி. வரி நல்லா புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. சம்சாரி தான் அ ஞானமா அடைய முடியும். சன்னியாசியில மூடரும் உண்டு. ஆமா. ஆ அவங்களுக்கும் ஆ புரியுதுங்கய்யா. சம்சாரம் செய்பவருள் ஞானி உண்டுன்றாரு. ஆ சரிங்க, சரிங்க. ஞானி. அப்ப இத சரிங்க. சிந்திக்கணும். நீ சன்னியாசா போறது முக்கியம் இல்ல. நீ என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கிற? சரிங்க, சரிங்க. அருளை சரி. பெறுவதற்கு எது உனக்கு தடை? ஆ சரி, சம்சாரம் சரி. தடை கிடையாது. அ நம்ம மனமா மனசு தான். சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் எதுன்னு கேட்கும்போது, வள்ளலார் என்ன சொல்றது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்று தானே சொல்றாரு. ஆமா. உண்மதான். ஆமா. அ ஆமா. அவங்க குடும்பம் தடைன்னு சொல்லலையே அவரு. ஆ சொல்லல, மனைவி சொல்லல. தடைன்னு சொல்லல, பிள்ளைங்கள் தடைன்னு சொல்லலையே, திருமணம் தடைன்னு சொல்லலையே. சரிங்க சாமி. சரி சாமி. ஆ. அப்ப முக்கிய தடைகள் என்பது பற்று. பற்று. சரிங்க ஆ சாமி. அந்த சமய மதத்துல வைக்கிற பற்று நீ அதுல வச்சுட்டனாக்கா, உனக்கு சன்மார்க்கம் அருள் கிடைக்காம போயிடும். சரிங்க சாமி. ம். இப்ப சமயம் காமத்தினால் நம்ம பெறக்கூடிய ஒரு நன்மை என்னன்னாக்க, புத்திர பாக்கியம் பாருங்க. சரி. ஆமா. உண்மதான். ஆமா. மக்கட்பேறுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவாரு. ஆமாமா. சரிங்க சாமி. ஔவையார் சொல்லுவாங்க, "தர்மம், பொருள், காமம், வீடென 4ம் உருவத்தாலாய பயன்" சொல்லுவாங்க. இந்த உருவம் எடுத்துட்டா அடையக்கூடிய பயனை சொல்லும்போது, அதுல தர்மம் சொன்னாங்க. அடுத்து ம். காமம், அப்புறம் வீடு. ம். சரிங்க சாமி. வீடுன்னா முத்தி பாருங்க. முத்தியும் அடையலான்னு சொன்னாங்க. சரிங்க சாமி. குழந்தை சரிங்க சாமி. பாக்கியமும் பெறலான்னு சொன்னாங்க. சரிங்க சாமி. சரிங்க சாமி. ஆ. ஆ அதான் இல்ல சாமி நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போதும், ஆனா மனச தான் நெறைய ஏக்குற மாரி இருக்கு சாமி. ஆன்மாவ நமக்கு இன்னும் ஒண்ணும் அது அதுல அருளால் அருள் புகுந்தா தானே ஆன்மா விளக்கமே காரியப்படும். என்ன ஆமா ஆனா இப்ப மதப்பற்றோ, ஜாதி பற்றோ, இனப்பற்றோ, மொழி பற்றோ, ஆ. எந்த பேதமும் அதெல்லாம் எனக்கு சுத்தமா அறுத்து போயிடுச்சு. சரி, அது நல்லது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அது போயிடுச்சு.
ஆனாலும் இந்த மனது ம். வந்து எனக்கு ஒரு எப்போதுமே ஒரு பயம், ஒரு பதட்டம். இ இது வந்து என்ன இப்போ ரொம்ப பாடா படுத்தி எடுக்குது சாமி. இதுதான். ஆமா. எதுக்கு பயப்படுறீங்க? கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள தானே இருக்கிறாரு. ஆமா. இருக்கிறார் சாமி. ஆ அவரு அப்ப அவருக்குள்ள இருக்கும்போது, அவரு நம்மள வழிப்படுத்துவாரு. நமக்கு வழி துணையா இருப்பாரு. ஆ நம்ம செய்ய சரி. வேண்டியது செய்வோம். பாடுபட சரிங்க சார். வேண்டியது நம்ம பாடுபடுவோம். ஆ சரிங்க சாமி. கரெக்ட்டா அதுக்குரிய அந்த நேரங்காலம் வரும்போது, அவரு என்ன செய்யணுமோ நம்மள ஆட்கொள்வார் இல்லையா? ஓ! முழுமையான நம்பிக்கை வைக்கல ஐயா மேல. புரியுது ஆ சாமி. என் ஆ. கூட தான் இருக்கிறாரு. என் உயிருக்குள்ள தான் இருக்கிறாருன்ற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துரணும். ஆ சரிங்க சாமி, சரிங்க சாமி. என் சரிங்க சாமி. உயிராகி என் உயிருக்குள் இன்னுயிர் ஆயினீர் வாரீர்ன்றார் இல்லையா? ஆமா. ஆ, ஆ, அப்ப ஆ. எல்லா உயிர்லயும் இருக்கிறார் இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அப்படி ஆமாங்க ஐயா. இருக்கும்போது, சரி அதுக்குரிய தகுதி என்ன? நம்ம அந்த தகுதிய வளர்க்கறதுல தான் கவனம் வைக்கணும். பயத்த வைக்கிறத விட, ஆ. அதுக்குள்ள தகுதி என்னவோ, அந்த தகுதிய இப்ப இப்ப பிள்ளைங்க வந்து படிக்குதுங்கனாக்கா, அது ஸ்கூலுக்கு போதுங்க. லட்சியம் ஒண்ணு வைக்குதுங்கல்ல. ரைட். ரைட். மார்க் வாங்கணும், பாஸ் ஆ ஆ, மார்க் வாங்கணும். ஆமா. அப்படின்ற ஒரு தகுதிய வளர்த்துக்கிட்டு தானே படிக்க போதுங்க. ஆமா, ஆமா, அது ஆமா. மாரி நம்பளுடைய நோக்கம் வந்து மரணமில்லா பெருவாழ்வுன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரிங்க சாமி. அப்ப சரிங்க சாமி. அதுக்குரிய தகுதியும், அதுக்குரிய புண்ணியங்களையும், பூஜைகளையும் நம்ம செய்யறது தானே நம்மளோட வேல. ரைட். பலன எதிர்பார்க்க கூடாது இதுல. இப்படிதான் ஆ இருக்கணும். பலன நீ ஏன் எதிர்பார்க்கிற? பலன கேட்கலாம். எனக்கு இதுதான் என்னுடைய டார்கெட்டுன்னு நீங்க அத உறுதிப்படுத்திறணும். சரிங்க சாமி. குடுக்குறது இந்த ஐயாவுடைய இந்த வாழ்வு பொய்யின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்க சாமி. சாமி உங்க பேச்சு தலைக்கு மேல சாமி. எனக்கு புரிஞ்சிடுச்சு சாமி. ஆ உடம்பு வந்து புரிஞ்சிருச்சுனாக்கா, தொய்வு அடுத்து ஏற்படும். அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப சரி. அதுக்குரிய தகுதிய பெறது தான். சரிங்க, சரிங்க, அது சரிங்க. வந்து ஒரு ஜென்மத்தில கிடைச்சிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓ! சரிங்க சாமி. சரிங்க சாமி. ஆனா, நம்ப அதுக்கு போடுற முயற்சி. இந்த முயற்சி என்ன செய்யும்னாக்க, ஒரு 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 காலகட்டத்தில அது நமக்கு கை குடுக்கும். ஆ சரிங்க, சரிங்க. சரிங்க. ஆ. இத வள்ளலார் பெருமான் வந்து சொல்லுவாரு, "என்ன தவம் செய்தேனோ" அப்படின்னுவாரு. ஆ சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சில பாடல்கள்ல. என்ன தவம் செய்தேனோ ஆமா சாமி. இந்த நிலை பெறுவதற்கு ஆ அப்புறம் அப்ப என்ன ஆமா. ஆ. செஞ்சேன்னு சொல்றாரு. தவம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? ஆமாமாமாமா. ஆமாமா. ஆ. ஆமா. 16:02ல வந்து 16:02வது பாடல்ல, "முன் செய்ய புண்ணியம் யாதோ" ஆ சரிங்க சாமி. அப்படின்னு கேட்கிறாரு. "பண்ணிய ஆ. தவம் பலித்ததுவே" புண்ணிய பேருல வந்து சொல்லுவாரு. சரிங்க சாமி. அப்ப சரிங்க நம்ம சாமி. அத ஆர்வமா இருந்து கேட்டுக்கிட்டே நம்ம போகணும். அப்படி சரி. கிடைக்கலனாப்பா அடுத்த ஜென்மத்திலயாவது எனக்கு இந்த வாழ்க்கைக்கு வந்து வழிவகுத்து குடு. சரிங்க சாமி. இந்த பொய்யான வாழ்க்கைய விட்டு என்னை மீட்டெடுன்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அன்னாடும். ஆ சரிங்க சாமி. சரிங்க நான் சாமி. இதுக்கு தான் வாழ்றேன். உன்னுடைய அருளை பெறுவதற்கு தான் வாழ்றேன் அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்தணும். ஆ சரிங்க சாமி. சரிங்க. சரிங்க சாமி. சரிங்க சாமி. வள்ளலார் அந்த அருளுக்காக தானே இருந்தாரு. வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கலையே. ஆமா சாமி, ஆமா சாமி. ஆமா. ஆ. கரெக்ட். சரிங்க சாமி. இன்னைக்கு நம்ம புரியுது. வந்து கரண ஒழுக்கம் ஆஹ. அதுக்குள்ள போறோம். சரிங்க சாமி. கரண ஒழுக்கம். சரிங்க இந்திரிய சாமி. ஒழுக்கம் சென்ற வாரத்துல பேசினோம் இல்லையா? ஆமா, ஆமா. சரிங்க சாமி. ஆ அதுலலாம் உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? ரொம்ப சாமி நீங்க சொல்லவே வேணாம் சாமி. நான் வாழுறதே உங்களால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படி இல்ல. நமக்கு சாமி மேல இல்ல. ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா? இருக்கிறாங்க சாமி. நான் படிச்சு அதாவது வந்து எதுவுமே புரியாம இருந்தேன். ஒண்ணுமே ஒரு ரொம்ப அதாவது வந்து இந்த வாழ்க்கையே பிறவியே வீணா போணுச்சு அப்படிங்கிற மாரி இருந்தேன். ஆனா, அப்படி இல்ல, அப்படி இல்ல. எனக்கு இப்ப நீங்க கருத்து ஐயாவுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்க கேட்க, ஆ. நான் ரொம்ப பாக்கியசாலின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆ அப்ப சந்தோஷப்படணும் பாருங்க. உலகத்துல எத்தன கோடி மக்களுக்கு இது கிடைக்காம இருக்கு. அதுதான். இப்ப எதுக்கெல்லாம் வருத்தப்படுறேன்? இவ்வளவு விளக்கம் குடுக்குறீங்க. மக்கள் இதுல கூட வந்து இணைய மாட்டேங்கிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கு பாக்கியம் வேணும் இல்லையா? இப்ப மழை சரிங்க சார். பேஞ்சதுன்னா எல்லா தண்ணியும் நம்ம பாவிக்கலையே. சரிங்க சாமி. புரியுது, புரியுது சாமி. ஆ, இல்லையா? சரி. ஆமா சாமி, ஆமா சாமி. கடல்ல மழை பெஞ்சா எந்த புண்ணியம் இருக்கா?
ஒண்ணும் புரியல. அது ஆ உப்போட தான் கலக்கும். நிலத்துல பெஞ்சா நிலம் குளிரும். மரம், ஆ. செடி, கொடிகளுக்கு பயனா இருக்கும். ஆமா, 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 ஆமா அந்த சாமி. மாரி இந்த அருளாளர்கள் குடுக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொள்முதல் ஆகாது. சரிங்க சாமி. சரிங்க அது சாமி. தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மள போன்றவங்களுக்கு தான் அது கொள்முதல் ஆகுது. அது சரி. சந்தோஷப்படணும் இல்லையா? ஆமா சாமி. ஆமா. உண்மதான் ஆ. சாமி. ஆமா. ஆமா சாமி. எத்தன அதாவது கோடி மக்கள் இந்த பூமியில வாழ்றாங்க. எல்லாருக்குமா அருட்பெருஞ்சோதிய தெரியும்? என்ன ஆமா சாமி. அதுக்கு இதுவே எனக்கு பெரிய வாட்டமா இருக்கு சாமி. ஆ என்ன அதனால அ கடவுள் கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்ப குடுத்திருக்கிறாரு. அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமா சாமி. சரிங்க சாமி. சரிங்க ம். சாமி. என் மூலியமா அது இன்னும் உங்களுக்கு விளக்கம் பெறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அ சாமி நான் உங்களுக்கு பெருமைக்காக சொல்ல சாமி. உண்மையிலேயே ஐயாவுடைய விளக்கத்த சன்மார்க்கி தான் கேட்கணும் முதல்ல. கேட்டாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் உண்மையான சன்மார்க்கம் அப்பதான் புரிய வரும். ஆமா. அது மக்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் படிப்படியா வரும்யா, படிப்படியா வரும். ஏன்னா, ஒரு ஒரு அ, மதங்கள் அ. வளர்த்துக்கலாம். ஒரே நாள்ல 2 நாள்ல வளர்ந்துராது. அதுக்கும் சொல்றீங்க சாமி. 200 வருஷம் தானே ஆவுது ஆ அது. ஆமா. ஆமா 200 சாமி. வருஷம்னா ஆமா ஒரு சாமி. சின்ன வளர்ச்சி தான். அதெல்லாம் பெரிய வளர்ச்சிலாம் சொல்ல முடியாது. இப்ப இஸ்லாம்லாம் எடுத்துக்கிட்டாக்க, அதெல்லாம் எத்தன 1400 ஆண்டுகள் தொன்மை. ஆமா, ஆமா. ஆமா புத்தர் சாமி. மதம்லாம் எடுத்துக்கிட்டனாக்கா 2500 ஆண்டுகள் தொன்மை இதெல்லாம். ஆமா, ஆமா. ஆமா சாமி. ஆமா சாமி. சன்மார்க்க பார்க்கும்போது ரொம்ப குறுகிய காலம் தானே! உண்மதான் சாமி. உண்மதான் சாமி. ஆமா அப்ப சாமி. அதுக்கு காலம் வரும் பாருங்க. காலம் வளர, வளர அது வளர்ந்துகிட்டே போகும். அது வளர, வளர அது ஒரு 500 ஆண்டு, அப்புறம் ஒரு 1000 ஆண்டுலாம் ஆனா எப்படி இருக்கும்? ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அதனால தான் சாதனை பண்ண வள்ளலார் சொன்னாரு, ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா. "எந்நார்க்கும் துலங்கும் எல்லா உலகும்" சொன்னாரு. ஆ சரிங்க சாமி. சரிங்க சாமி. சரி, ஆ சரி. இப்பயே துலங்குது எல்லா இடத்துலயும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு வர்றாங்களே எல்லாரும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. சரிங்க சாமி. ம். சரி, அதனால சரி. ஒண்ணும் நம்ப என்ன செய்யணுமோ அத செஞ்சுக்கிட்டு பணி என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவோ அத செஞ்சுக்கிட்டு போவோம். சரிங்க சாமி. சரிங்க சாமி. சரிங்க சாமி. சரிங்க சாமி. ரொ ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க அடுத்தது கிளாஸ் ஆரம்பிங்க சாமி. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஓகே. சந்தோஷங்க. ரைட், எனக்கு ரைட். சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுங்க சாமி. மகிழ்ச்சி ஆயிடுச்சு சாமி. ஓகே. அந்த மாரி சந்தேகம் வரப்பலாம் கேட்டுக்குங்க. சரி கேட்கிறேன் சாமி. மகிழ்ச்சி சாமி. சந்தேகம் வந்தா எழுதி வச்சுக்கங்க. ஒரு தாள்ல எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா சமயத்துல மறந்துருவீங்க. சரிங்க சாமி, சரிங்க சாமி. எழுதி வச்சுக்கிறேன் சாமி. சரி சாமி. ஓகே, ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என்கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் வழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் வழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் வழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். சென்ற வாரம் நம்ம இந்திரிய ஒழுக்கம் வள்ளலார் வகுத்த ஒழுக்க நெறிகள்ல 4 ஒழுக்க நெறிகள் சொல்லியிருப்பாரு. அதுல இந்திரிய ஒழுக்கங் வந்து மொத்தம் 21 ஐட்டங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். இன்னைக்கு வந்து கரண ஒழுக்கம். நம்மளுடைய மனித வாழ்க்கையில வந்து கரணம் என்ற ஒரு உறுப்பு நிலைகள் உண்டு. அது வந்து மன உடம்பு அப்படின்னு சொல்றது அத. கரணம் என்றால் அந்தக் கரணங்கள் என்று அதுக்கு சித்தர்கள் பேர் சொல்லுவாங்க. அந்தக்கரணங்கள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் என்பது நான் என்ற ஒரு உணர்வை தான் அகங்காரம் அப்படின்னு சொல்றது. இது 4ம் வந்து 4 பகுதிகளாக இருந்து இந்த மனதில் இயங்கக்கூடியது.
அப்படின்னா மனம் வந்து மனமாகவும் இருக்கும். அதே நேரத்தில மனம் புத்தியாகவும் இயங்கும். சித்தமாகவும். சித்தம்னா எண்ணம். மனம், புத்தி, சித்தம், நான் என்ற உணர்வையும் அது கொண்டு இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள எப்படி பல ஃபெக்கல்டீஸ் இருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த மனதுக்குள்ள இந்த 4ம் அது கலந்து இயங்கக்கூடிய ஒன்றாக இந்த மனம் இருக்கின்றது. இந்த மனம் முழுக்க முழுக்க மாயை என்பது சித்தர்கள் சொன்ன ஒரு உண்மை. அது மெய்ப்பொருள் அல்ல. வள்ளல் பெருமான் இந்த மனதை வந்து ஜடம் அப்படின்னு சொல்வாரு. நம்மளுடைய உடம்புல வந்து ஆன்மா, அதனுடைய விளக்கம் தவிர்த்து மத்தது எல்லாமே ஜடம் என்று சொல்வாரு. அப்பன்னா அது உயிர் பொருள் அல்ல என்பது பொருள். ஆனா பொதுவாக நம்ம பேசும்போதெல்லாம், இந்த மனம் என்ற சொல்லை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். "உன் மனசுல என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிற? என்னதான் நினைக்கிற? என் மனம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா?" அப்படின்லாம் இந்த மனம் என்ற சொல்லத்தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆன்மா என்ற சொல்லை எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அது வந்து உடம்பை விட்டு உயிர் பிரிந்த பிற்பாடு தான் ஆன்மா விமோச்சனம், ஆன்ம சாந்தி, ஆன்ம பூஜை, இப்படி ஆத்மா அந்த சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்ம வந்து சடங்கியலாக செய்து கொண்டு வருகின்ற மரபாக நம்மகிட்ட இருக்குது. அதனால இந்த மனதை பற்றி நம்ம என்னன்னு தெரியும். மனம் வந்து காற்றும், ஆகாயமும் கலந்து செய்தது தான் இந்த மனம். அதனால தான் காற்று அலைபாயும், அதேமாரி மனமும் அலைபாயும். மனம் வந்து ஆகாயத்தினுடைய அம்சம் என்பதனால, அது இன்ன வரைக்கும் அது ஒரு எக்ஸ்ரேக்கோ அல்லது ஸ்கேன் பண்ணியோ பார்க்க மற்ற உறுப்புகளை காண்பது போல, இந்த மனதை வந்து காண முடியாது. அதே நேரத்தில இன்னொரு விஷயமும் நம்ம தெரிந்து கொள்ளும். இந்த மனதில வந்து நிலைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நோபல் பரிசெல்லாம் குடுத்துருக்கிறாங்களே. ரஷ்யாவுல உள்ளவங்க, அமெரிக்கால உள்ள அந்த காலத்தில இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் அத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது மனதை பார்த்து கண்டுபிடிச்சாங்களா? அப்படின்னா, இல்ல, இல்ல. மனதை பார்த்து அவங்க ஒண்ணும் கண்டுபிடிக்கல. மூளையினுடைய வேவ்ஸ்ன்னு சொல்றது. மூளையினுடைய அதிர்வு அலைகள் இருக்கு இல்லையா? அந்த அதிர்வு அலைகளை வைத்து, இந்த மனதுல வந்து நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவங்க அதுக்கு பேரெல்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கு இத்தனை ஹெர்ட்ஸ் என்றெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இவங்கலாம் கடந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்பே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனதை பற்றி நம்மளோட சித்தர்கள் இன்னும் தெளிவாகலாம் சொல்லியிருக்கிறாங்க. சாக்கர நிலை, சொப்பன நிலை, சுளுத்தி நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலை அப்படின்லாம் வந்து அவங்களுடைய பாடல்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த மனதுல வந்து இதையும் கடந்த இந்த மனதையும் கடந்த நிலைகளெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. துரியத்தெல்லாம் கடந்து சிவதுரியம், பரதுரியம், சிவசாக்கரம், பரசாக்கரம், சிவசொப்பனம், பரசொப்பனம், துரியம், துரியாதீதம் என்றெல்லாம் வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனதை வந்து மனதுக்குள்ள தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மனிதன். மனம் ஒன்று இருப்பதனால தான் மனிதன் என்ற பேரே இருக்குது. இப்ப ஏன் மிருகன்னு வந்துச்சுன்னா, அதுங்களுக்கு வந்து மனம் இல்ல. இந்த டர்வின் கொள்கை ஒண்ணு இருக்கு இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பதெல்லாம் முற்றிலும் பொய். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நம்மளுடைய அருளாளர்கள் யாருமே நம்மலாம் குரங்குலேருந்து வந்தவன்னு சொல்லல. ஆனா மனதை குரங்குன்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா, அது அலைபாயும் தன்மை கொண்டதுனால அந்த மனதை வந்து குரங்குன்னு சொன்னாங்க. மனதை வந்து கரையா கல்லுன்னு சொன்னாங்க. மனதை வந்து இரும்புன்னு சொன்னாங்க. மனதை வந்து பேயின்னு சொன்னாங்க. ஏன் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன்னா, அந்த மனம் படுத்துற பாடு இருக்குதே, சாதாரண விஷயம் இல்ல. அந்த அந்த மனதை வெல்ல ஒருவரால் கூட முடியாது என்பது சித்தர்கள் சொன்னது. சட்டமுனிவர்ன்ற ஒரு முனிவர் இருக்கிறாரு. மிகப்பெரிய ஞானி அவரு. "உலகமதில் பிறப்பஞ்சை மாயை தள்ள ஒருவரால் முடியாது கடின மெத்தன்னு" சொன்னாரு. இந்த மனதை வெல்வது என்பது சாதாரண விஷயம் இல்ல. கடின மெத்தன்னு ரொம்ப கஷ்டம்பா அந்த மனதை வெல்லணும். அப்ப எவ்வளோ நுட்பங்கள் வேணும்? எவ்வளோ நுண்ணறிவு வேணும் இந்த மனதை வெல்வதற்கு? இப்ப அந்த ரீதியில தான் அந்த மனதுல வந்து எப்படி காருக்கு வந்து கியர் சிஸ்டம் இருக்கு இல்லையா? 1 கியர், 2ண்ட் கியர், 3 கியர், 4த் கியர், 5த் கியர் இருக்குது. அது மாரி இந்த மனதிலயும் வந்து ஒரு நிலைகள் இருக்குது. இப்ப நம்ம சாதாரணமா விழிப்புல இருக்கும்போது அது ஒரு நிலை. கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும்போது அது ஒரு நிலைக்கு போயிரும்.
அப்புறம் தூங்கியும் தூங்காமல் அப்படியே சொக்கி சொக்கி விழுந்தா அது ஒரு நிலைக்கு போயிரும். கம்ப்ளீட்டா உலகத்தை மறந்து நம்ம கண்ண மூடி தூங்கணுமா, அது ஒரு நிலை. இதத்தான் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் அப்படின்னு வகுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல. இதெல்லாம் வந்து மனதை பற்றி ஒரு அடிப்படை விஷயங்களாக நம்ம தெரிந்து கொள்ளணும். காற்றும், ஆகாயமும் கலந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த மனம். இந்த மனம் கண்ணுக்கு புலப்படாது. மேலும் இந்த மனம் ஒரு மாயை. இந்த மாயை உள்ளமாக இந்த மாயை வெளியாக இருக்குது. மாயைனாலே அது இருள் வெளி என்று இன்னொரு பேர் அதற்கு உண்டு. அதுதான் திருக்குறள்ல "இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் புகழ் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு" திருவள்ளுவர் சொல்வாரு. மனமாயை, மாயை, இம்மாயை, மயக்க என்று திருமந்திரத்துல திருமூலர் குறிப்பிடுவாரு. அப்ப இவங்கலாம் அடிக்கடி இந்த மனதை வந்து மாயை, மாயைன்னே சொல்லிக்கிட்டு இருங்க. அப்ப இந்த உலகத்துல வாழ்வதற்கு இந்த உயிர் நமக்கு செய்து குடுத்த உடம்பை அதுதான் அந்த உயிர் தான் செய்து குடுத்தது. இந்த உறுப்புகளை எல்லாம் அதுதான் செய்து குடுத்தது. இந்த மனதையும் அதுதான் செய்து குடுத்தது. இதுக்கு சிவவாக்கியருடைய பாடல் வந்து ஒரு சான்றாக இருக்கும். "ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான் கையிரண்டும் கண்ணிரண்டும் காலிரண்டும் ஆனதே. மெய் திரண்டு ரசகந்தமானதும் சொல்லுகின்ற தூய்மையே உய்ய காயமானது." ஒரு பெண்ணினுடைய தீட்டு நின்று தான் இந்த உடம்பே உருவாகுது அப்படின்றபோது, கையி, காலு, கண்ணு, மூக்கு, புலன்கள் எல்லாம் வளர்ந்ததெல்லாம் இந்த தீட்டு நின்னதுனால வந்தது தான் 10 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மனதை வந்து அது செய்து குடுத்துருக்குன்னா, இந்த உலகத்துக்குள்ள ஒரு இருள் வெளிய தான் இந்த உயிர் வந்து உண்டாக்கி குடுக்குது. ஆனா அருள் வந்துச்சுனாக்க, இந்த வெளிய வந்து அது விட்டு வைக்காது. இந்த வெளியை அது வந்து கரைத்து விடும். அதனால தான் நம்பலாம் இந்த பூமியில பிறந்தா அருள் பெறணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எப்படி உயிர் தேவையோ, அதுபோல இந்த உலகத்தை கடந்து நம்ம விண்ணுலகத்துல போய் வாழ்வதற்கு அருள் துணை வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் இந்த அருளை பெறுவது எவ்வாறு என்று கேள்வி கேட்டு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்று அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப மனதை பற்றி நம்ம நிச்சயமாக கண்டு கொள்ளணும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வது அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்துல இந்த மனதை வந்து பூலோகத்தில் உள்ள சில சாதனைகளுக்கு இந்த மனதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படிதான் நெறைய பேரு மனதை கொண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய மைண்டை வந்து அவங்க பயன்படுத்தி, அவங்களுக்கு இந்த பூலோகத்தில் என்னென்னலாம் தேவையோ, என்னென்னலாம் சாதிக்குமோ என்பதை இந்த ஆழ் மனதில் வந்து அவங்க கொண்டு பதிப்பிக்கிறாங்க. நெறைய தன்முனைப்பு பயிற்சிகள் எல்லாம் போனீங்கன்னா, அந்த தன்முனைப்பு பயிற்சியில இந்த மனதை பற்றி, மனதுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பற்றியெல்லாம் அவங்க வந்து நெறையா பேசுவாங்க. நம்ம எதை நினைத்தாலும் அதை நம்மளால் சாதிக்க முடியும். மனதில் அந்த உறுதி வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படியாப்பட்ட மனதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது தான் வள்ளல் பெருமான் இங்கே கரண ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும். இந்த மனதை வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு நம்ம கொண்டு வரோம். அது போக்குலலாம் போகக்கூடாது. ஔவையார் சொல்லுவாங்க, "மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்" அப்படின்பது உலக நீதி என்ற ஒரு ஔவையாருடைய பாடல் இருக்கும். உலக நீதி. அது வந்து என்னென்னலாம் வேண்டாம், வேண்டாம், எது எதெல்லாம் வேண்டும், வேண்டும் அப்படின்னுலாம் அவங்க வந்து பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப "மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், தனந்தேடி உண்ணாமற் புதைக்க வேண்டாம், தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், சினம் தேடி அல்லையும் தேட வேண்டாம், சினந்திருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம், வனந்தேடும் குரவருடைய வள்ளிப் பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே" அப்படின்னு அவங்க பாடியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஔவையாருடைய நீதி நூல்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா மனம் புலன்கள் வழி இன்பம் தூய்க்க அது விரும்பும். நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் எப்பொழுதும் இன்பத்தை நாடும். அதனால தான் உலகமே போதையில வந்து விழுந்து கிடக்குது. நிறைய நாடுகள்ல இந்த போதை பழக்கங்கள் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாங்க, மனம் வந்து இன்பத்தை நாடும் அது. பல பேர் காம சுகத்தை விரும்புவதற்கு இதுதான் காரணம். சில பேர் போதை சுகத்தை விரும்புவதற்கு இதுதான் காரணம். இன்னும் சில பேரு நல்ல ருசியான சாப்பாடு சுவைக்கு அடிமைப்படுவதற்கு இதுதான் காரணம்.
சில பேர் புகழுக்கு அடிமைப்பட்டு போவதும் இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் இந்த மனம் தான் காரணமாகிறது. ஏன்னா, இது பூலோகத்தில் உள்ள இன்பங்களை வந்து துய்ப்பதற்கு இது எப்போதும் ஆசைப்படும். அதனால அது ஆசைப்பட்ட வழியிலலாம் நம்ப விட்டு குடுத்தோம்னு வச்சாக்க, நிச்சயமாக நமக்கு ஆன்ம லாபம் பெற முடியாது. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஆயுளை எல்லாம் கெடுத்து விட்டுரும். அப்படியாப்பட்ட மனதை வந்து நம்ப கடிவாளம் பூட்டி இழுத்து அடக்கணும்னாக்க, அறிவு என்ற அங்குசத்தை வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அறிவு நமக்கு வந்து இருக்கும். அதுவும் பேரறிவினுடைய துணை இருந்தா தான் அந்த மனதை வந்து அடக்க முடியும். சாதாரண சிற்றறிவெல்லாம் வச்சுக்கிட்டு, பூலோக அறிவுகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மனதை அடக்குவது என்பது சிரமம். ஏன்னா நல்லா படித்தவர்களிடம் பல குற்றங்களை நம்ம பார்க்கிறோம். நல்லா படித்தவர்களும் போதைக்கு அடிமையாவத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அறிவு அவங்களுக்கு துணையா இல்லையே! அதனால தான் இந்த அறிவு ஒண்ணும் செய்ய முடியாது. வள்ளுவர் கேட்டது போல, "கற்றதனால் ஆய பயனென்கொள்ன்னு" கேட்கிறார் இல்லையா? அப்ப வேற ஒரு அறிவு, "வாளறிவு நற்றால் தொழாரெனின்." இந்த வாளறிவு என்பது சிவஞான அறிவு. இதத்தான் திருமந்திரத்தில திருமூறல், "திருவடி ஞானம் சிவமாக்கும் மிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முக்தியே" அப்படின்னு அப்ப இதெல்லாம் ஸ்பேஸ் ஞானம்னு சொல்றது. நம்பகிட்ட ஏட்ல உள்ள ஞானம் இல்ல. இதெல்லாம் வந்து விண்வெளியிலே இருக்குது அந்த ஞானங்கள். இதத்தான் பெருமான் வந்து கற்றேன்னு சொன்னாரு. "கற்றேன் சிற்றம்பலக் கல்வியேன்னு." சிற்றம்பலத்தில் உள்ள கல்வி வேறு. பூலோகத்தில் உள்ள கல்வி வேறு. ஆக அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து அன்றாடம் துதி செய்ய வேண்டும். அறிவை கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போதைக்கு 6ஆம் திருமுறையை படித்து கற்றுக்கொள்ளணும். 6ஆம் திருமுறை கற்றுக்கொள்ளும்போது பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிந்து கொண்டு, நம்மளோட ஆன்மீக பாதையில நம்ம முன்னேறுவதற்கு அது ரொம்ப துணையாக இருக்கும். அப்ப கரண ஒழுக்கத்துக்கு வருவோம் நம்ம. கரண ஒழுக்கத்துல பொதுவா ஒழுக்கம் திருவள்ளுவர் சொன்ன மாரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம்னா வெற்றி. ஏன் ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா, சில ஒழுக்கங்கள் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு சொல்றாரு. "ஒழுக்கம் விழுப்பம் தரலா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு." ஓம்பப்பண்புன்னா மதிக்கப்பட வேண்டும்னு சொல்லுவாரு. உயிர விட மதிக்கணும். உயிர் தான் ரொம்ப முக்கியமானது. உயிர் இல்லன்னா ஒண்ணுமில்ல. அதை விட ஒழுக்கத்தை வந்து இன்னும் மேம்பாடா நம்ம வந்து கடைப்பிடிக்க வேணும்னு சொல்லுவாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மனதை சிற்றபையின் கண்ணே நிறுத்துதல்ன்னு சொல்றாரு. இந்த சிற்றபை என்பது வந்து வெளி. அது வந்து இந்த மனம் என்பது அஞ்ஞான வெளி. சிற்றபையின் கண் என்பது அது வந்து சுத்த வெளி. அப்ப இந்த மனம் வந்து சுத்த வெளியாக வந்து ஆகணும். அங்க தான் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க போய் ஸ்டாப் பண்ணணும்? இப்ப நம்ம ஒரு கார் ஒரு இடத்துலருந்து தொடங்குறோம். அது எந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ, அந்த இடத்துல போய் நம்ம நிறுத்தினா தான் நம்ம அந்த இடத்துல வந்துட்டோம், இறங்கணும், அந்த இடத்து நிகழ்ச்சிக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கும். இப்ப சென்னையில இருந்து நீங்க வந்து திருச்சிக்கு போணும் அப்படின்னாக்க, உங்களுடைய நீங்க வந்து சென்னையில இருக்கும்போது நினைக்கிறீங்க. மனம் வந்து நினைக்குது. ஓகே சென்னையில இருக்கிறோம். நம்ம திருச்சி போணும். இப்ப திருச்சிக்கு போயிட்டீங்கனாக்க, நீங்க நினைச்ச இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அந்த மாரி நம்ப மனம் என்பது ஒரு அஞ்ஞான வெளி. அது எங்க நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, எந்த வெளியாக அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, சிற்றபையின் கண்ணேன்றாரு. சிற்றபையின் கண்ணேன்னு சொல்றது, சிற்றபை என்ற இடத்துக்கு நீங்க வரணும். அந்த மனம் வந்து சிற்றபையாக ஆகணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரு, அவருடைய மனதை வந்து மாத்தி குடுத்திருக்கிறாரு. 692வது பாடல்ல நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. அப்புறம் போயிட்டு நீங்க அத ஓய்வு இருக்கிற பாருங்க. "பண்ணிய தவமும், பலமும் மெய் பலம் செய் பதியுமாம் ஒரு பசும்பதி, நண்ணி என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி" அப்படின்ற ஒரு வரி வந்து அதுல இருக்கும். அப்ப நண்ணி இறைவன் எனக்குள்ள கலந்து, என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கின. அந்த தன்னுள்ளம் என்பது சிற்றபை அது. அதான் "சபை எனதுளமென தான் அமர்ந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதின்னு" அகவல்லின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப மனதை சிற்றபையில வந்து நம்ம போய் நிறுத்த முடியாது. இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, வலது கண்ணு, இடது கண்ணு இதான் சிற்றபை, அதான் பொற்சபைன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்க.
கண்ணு கண்ணு தான் அந்த இடத்துல. மனமே நமக்கு மாயையா இருக்குது. சிற்றபையும் கிடையாது, பொற்சபையும் கிடையாது. இறைவன் வந்து அதற்குள்ள கலந்தால் தான் நமக்கு சிற்றபையும் உண்டு, பொற்சபையும் உண்டு. அதனால தான் அ தெய்வ பாடல்ல வந்து "அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்" சொல்லலையா? அந்த மாரி ஆண்டு கொண்டா தான் சிற்றபை நமக்கு கிட்டும். அடுத்து என்ன சொல்வாரு கடைசி வரியில, "சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்" சொல்வாரு. அப்ப மனம் வந்து சிற்றபையாக நமக்கு வந்து மாறணும். அதை மாற்றுவதற்கு அருள் துணை வேண்டும். இறைவன் யோகம் நமக்கு சித்திக்கணும். அதனால தான் திருவிளங்க சிவ யோகம் சித்தியெல்லாம் விளங்க. அப்ப முதல்ல வந்து அது சாத்தியப்படுமா? அப்படின்னா, நிச்சயமா யாருக்கும் சாத்தியப்படாது. இப்ப நம்ம அஞ்ஞான மனதுல இருந்து தான், மாயை மனதுல இருந்து தான் இறைவனை நம்ம நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்து உட்பட்டிருக்கிறோம். இப்ப ஒரு மேல ஏறணும்னா, ஏணிய வச்சு தான் ஏறணுன்ற ஒரு படி இருக்குனாக்கா, அப்ப ஏணியினுடைய துணை கொண்டு தான் ஏறணும். அதுபோல மனதை கொண்டு தான் சிற்றபை கண் நம்ம வந்து நிறுத்த முடியும். அந்த இடத்துல நம்ம முடிவான நிலையாக இருக்க முடியும் அது. இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. பூரண நிலைன்னு சொல்லுவாங்க. நிறைவான நிலை என்று சொல்லுவாங்க அத. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனதை சிற்றபையின் கண்ணே நிறுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி அதாவது ஏன்னா சில பேருக்கு புரியாது இல்லையா அது? அதாவதுன்னு சொல்லிட்டு, முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தனர். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் சொல்றாரு. நீ ஸ்டார்ட்டிங்ல முதல்ல நீ எடுத்தோனே சிற்றபை கண் உன்னால நிறுத்த முடியாது. ஆனா, நீ முதல்ல வந்து புருவ மத்தியில அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன வையின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நினைவை வையி. புருவ மத்தியில் நிற்கச் செய்து. ஏன்னா, மனம் வந்து எல்லா இடத்துலயும் அலைபாயக்கூடியது. இப்ப மனதை வந்து நம்ப கால் பாதத்துல கூட மனதை செலுத்தலாம். கையில மனதை செலுத்தலாம். நெஞ்சு பாகத்துல மனதை செலுத்தலாம். இன்னும் சில பேரு மூலாதாரத்துல மனதை வைப்பாங்க. சில பேரு அ விசுத்தியில மனதை வைப்பாங்க. சில பேரு வந்து தொப்புள் கிட்ட இருக்கிற அ சக்கரால வந்து வைப்பாங்க. இந்த 6 சக்கரா இருக்குல்லையா, இந்த 6 சக்கராலயும் மனதை வைப்பாங்க. அப்ப இன்னும் சில பேர் வந்து அக்ஞை என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியிலயும் வைப்பாங்க. இது வந்து யகரஸ்தானம்னு சொல்றது இது. ஸோ இது வந்து சன்மார்க்கம் என்பது கண்டஸ்தானத்துக்கு மேலே என்பதனால, வேற வேற இடத்துலலாம் நீங்க வந்து மனதை வைத்து மனதை ஒருமைப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து இல்ல. அது வந்து அகஸ்திய முனிவரே சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பாடல்லயே வந்து 6 ஆராதனைகளையும் நீ கவனத்த வைக்காத, புருவ மத்தியில வை என்று சொல்றது அவருடைய பாடலே இருக்குது. ஸோ அதுல அதுல உள்ள பாடல்ல உள்ள கருத்துக்கு ஒப்பத்தான் வள்ளல் பெருமானும் இங்க நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதாவது முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, புருவ மத்தியில மனதை நம்ம அங்க வைக்கும்போது, இந்த அலைபாயும் மனம் வந்து கொஞ்சம் அடங்கும். இன்னும் சில பேருக்கு அடங்கலைன்னா, அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த பயிற்சிகளை வந்து அவங்க மூச்சு இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி விட்டாங்கனாக்கா, அந்த மனம் வந்து ஒடுங்கும். அதனால தான் கோவில்கள் எல்லாம் ஏன் மலை மேல வச்சாங்கனாக்கா, நீங்க படியேறி போக போக மூச்சு வாங்கி வாங்கி அங்க மேல போனோனே நமக்கு எல்லாம் கசந்துரும். அப்படியே டயர்ட்ல உட்காந்துக்கிட்டு நம்ம அப்படியே அமைதியா அந்த மனம் வந்து ஒடுங்கும். அப்படி அதனால தான் கோயில்கள் எல்லாம் மலை மேல வச்சதுக்கு இது ஒரு காரணம். மனப்பயிற்சி இயல்பாகவே அத வைத்திருக்கிறாங்க. பெருவாரியான முருகன் கோயில் எல்லாம் பாருங்க, அந்த மலை மேல தான் அவங்க வந்து வைத்திருப்பாங்க. நடந்து போகணுன்றது. ஸோ இந்த மாரி நம்ப எல்லா காலத்திலும் இப்படி மலை ஏறிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்ப அந்த டெக்னிக்கள மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, மனம் ரொம்ப நமக்கு அலைபாயுது அப்படின்னா, ஏன்னா அது அலைப்பாயும் இயல்பு உடையது. இன்னும் அதிக நேரம் நம்ம வந்து கான்ஷியஸ் நிலையில தான் இருக்கிறோம். அதாவது சாக்கர நிலைன்னு சொல்லக்கூடிய புற நிலையில தான் நம்ப இருக்கிறோம். காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் அல்லது இரவு வரைக்கும் நம்ப மனம் வந்து புறத்தை தான் பார்க்குது. அது அகத்துக்குள்ள சிந்திக்கல. அதனால தான் இது வந்து அநக மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. உள்ளுக்கு சிந்திக்கக்கூடியது. அப்ப உள்ளுக்கு சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த இடம் எதுன்னு கேட்டாக்க, அது புருவ மத்தி தான். ஏன்னா புருவ மத்தி தான் சென்டர் பாயிண்ட். மனதுக்கும் உயிர் உயிர் ஸ்தானங்களாக இருக்கட்டும், அல்லது ஆன்ம ஸ்தானங்களாக இருக்கட்டும், அல்லது மனஸ்தானமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து புருவ மத்தி தான். அப்ப புருவ மத்தியில நிற்கச் செய்தல். ஓகே. அப்படியே புருவ மத்தியில நெனச்சுட்டாலும் நின்றுமா? அப்படின்னா அது நிக்காது. சில பேருக்கு அது ஓடும். இங்க கண்ண மூடி புருவ மத்தியில நெனச்சு வச்சுருவாங்க. வேற வேற சிந்தனைலாம் வரும். ஏன் அப்படி சிந்தனை வருதுன்னாக்கா, ஏற்கனவே நம்ம தான் புற மனதில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப புற சிந்தனைகள தானே அது கொண்டு வரும். அதனால தான் அதுக்கு சில ஹெர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு செகண்டுக்கு இத்தன ஹெர்ட்ஸ்ன்னு இருக்குன்னு இருக்குது இல்லையா?
இப்ப நம்ம பாவிக்கிற இந்த பல்புங்களுக்கெல்லாம் ஹெர்ட்ஸ் இருக்குது. ஹெச் ஹெச்ZTன்னு சொல்லுவாங்க அத. ஸோ அந்த ஹெர்ட்ஸ்ல வந்து மூளையில இருக்கிற அந்த ஹெர்ட்ஸ்கள் கட்டுப்படுத்தப்படும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா வேற வேற நிலைகளுக்கு போயிடும். அதுக்கெல்லாம் சில டெக்னிக் இருக்கு. அதனால தான் அந்த காலத்துல வந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக கையில வந்து உத்திராட்ச மாலைகளை குடுத்தாங்க. அப்ப அந்த மந்திரங்கள் சொல்லும்போது, அந்த உத்திராட்ச மாலைய வந்து பெருவிரல்ல வச்சு, ஆள்காட்டி விரல்ல நடுவுல வச்சு அப்படியே உருட்டு, உருட்ட, உருட்ட, உருட்ட என்ன ஆகும்னா, அந்த மனம் வந்து ஒடுங்கும். வேற வேற நிலைகளுக்கு வந்து அது போகறதுக்கு, ஆழ்ந்து மனம் ஒடுங்குவதற்கு அது வந்து துணை செய்யும். இது அந்த காலத்துல புறத்துல செய்த ஒரு டெக்னிக் இது. இப்ப அதுக்கப்புறம் பின்னால வந்த ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சது என்னன்னாக்க, இல்ல மனதை வந்து 100லிருந்து 1 வரைக்கும் கீழ்முகமாக எண்ணினாலும், அந்த மனம் வந்து ஒ ஒழுங் ஒ ஒருமைப்படும், ஒடுங்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. மனம் கரைந்து போவது என்பது வேறு, மன ஒடுக்கம் என்பது வேறு. அப்ப தியானத்துக்கெல்லாம் வந்து மனம் ஒடுங்கி இருப்பது தான் அதனுடைய பயிற்சியே. அப்ப இந்த மாரி 100லிருந்து 1 வரைக்கும் எண்ணிக்கையில நம்ம எண்ணி வைந்தால், அந்த மனம் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படும். இப்ப நான் அந்த மனப்பயிற்சிய வந்து உங்களுக்கு நானு குடுக்குறேன். நீங்க வந்து செஞ்சு பாருங்க. எல்லாரும் வந்து கண்ண மூடிக்கொள்ளுங்க. ரொம்ப இறுக்கமா மூட வேணாம். சும்மா லேசாக மூடிக்கொள்ளுங்க. மூடிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க, ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் சொல்லுவாங்களே கட்டம். ஒரு ஃப்ரேம் மாரி இப்ப படம்லாம் நீங்க ஃபோட்டோ பிடிச்சா படம் மாட்டும்போது ஃப்ரேம் வாங்குறோம் இல்லையா? அந்த மாரி ஃப்ரேம் மாரி உங்களோட புருவ மத்தியில வந்து வைத்துக்கொண்டு, போட்டுக்கொண்டு, அதுக்குள்ள வந்து 100 என்ற எண்ணிக்கைய வந்து நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஒரு கொஞ்ச நேரத்தில நான் குடுக்குறேன். அதனுடைய மாற்றம் பாருங்க உங்களுக்கு. நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. இத நீங்க எப்ப வேணுமானாலும் பயிற்சி செய்து பார்க்கலாம். அந்த ஒடுக்க நிலை எப்படி இருக்குன்றத அனுபவத்தில நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து 99 என்ற எண்ணிக்கை வந்து அந்த இடத்துல நெனச்சுக்கொள்ளுங்க. இந்த டிராஃபிக் லைட்லலாம் நீங்க பார்க்கலாம். அந்த நம்பர் போட்டு அ 100லேருந்து கீழ இறங்கும். சமயத்தில 160லேருந்து 1க்கு வரும். அப்புறம் பச்சை லைட் வரும். அதுக்கப்புறம் போவாங்க. அது மாரி ஒரு டெக்னிக் இது. மனதை வந்து ஒருமைப்படுத்துவதற்கு. அப்ப 100 நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும்போது மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு, சில கொமாண்ட் உங்களுக்குள்ளே சுய வார்த்தைகள வந்து சொல்லிக் கொள்ளணும். 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 91, 90. இப்ப 90க்கு வந்தோனே மீண்டும் ஒரு முறை நீங்க ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு, மானசீகமாகவே நான் ஆழ் மனதிற்குச் செல்கின்றேன் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டுக்கங்க. அப்புறம் 89, 88, 87, 86, 85, 84, 83, 82, 81, 80. இப்ப ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு, நல்லா முதுகெல்லாம் நேரா இருக்கணும். ஆழ் மனதிற்குச் செல்கின்றேன்னு கட்டளை பிறப்பித்துக் கொள்ளணும். அப்புறம் 79, 78, 77, 76, 75, 74, 73, 72, 71, 70. 70 வந்தோனே மறுபடியும் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்ளணும். 69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61, 60. மீண்டும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆழ் மனதிற்குச் செல்கின்றேன் கட்டளை சொல்லிக் கொள்ளுங்க. 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50. மீண்டும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட்டுக் கொள்ளுங்கள். நான் ஆழ் மனதிற்குச் செல்கின்றேன். மனம் அமைதி பெற. 49, 48, 47, 46, 45, 44,
43, 42, 41, 40. மீண்டும் சுவாசம் எடுத்துக்கொள்ளுங்க. 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30. மீண்டும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய கவனம் புருவ மத்தியில இருக்கணும். 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10. மீண்டும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட்டுக்கொண்டு நான் ஆழ் மனதிற்கு செல்கின்றேன். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்ப அந்த 1 வந்தோனயே, அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காக்கல ரட்சிக்கின்ற ஒளி ஒன்று இல்லையா? அந்த ஒன்றான இறைவனை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்கள் உங்கள் புருவமத்தின் கண் நினைத்துக் கொள்ளுங்கள். தெரியலன்னாலும், ஒளி தெரியலனாலும் அவசியம் இல்ல. நீங்க அந்த இடத்துல மட்டும் கவனத்தை வச்சு அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை சொன்னால் போதும். அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ, 20 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உங்க மனதில் நீங்கள் பதிய வைக்கணும். நினைக்கணும் உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன போகணுன்றதெல்லாம் என்னென்ன தேவையா இருக்குது. இப்ப இந்த மாரி மரணமில்லா பெருவாழ்வு எனக்கு அமையணும். நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து அருளணும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுகிட்ட வந்து நீங்க பேசணும், சொல்லணும். ஏன்னா உயிருக்குள்ள தானே அவர் இருக்கிறாரு. அந்த உயிர் இருக்கிற இடம் புருவ மத்தி இல்லையா? அப்ப அந்த புருவ மத்திக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்குது. அந்த மாரிலாம் செஞ்சுட்டு, நான் மீண்டும் மீண்டும் உன் திருவடியை வணங்குவதற்கு எனக்கு ஆசி வேண்டும், அருள் வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு, இத வந்து நீங்க 1லிருந்து 3 அப்வர்ட்ஸ் எண்ணுங்க. 1, 2, 3ன்னும்போது ஓகே கண் திறந்து கொள்ளலாம். இத மாரி தினமும் நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை வந்து தெரியும். இதத்தான் பெருமான் வந்து என்ன சொன்னாரு, "முதல்ல நீ வந்து புருவ மத்தியில நிற்க பழகுன்னு" சொன்னாரு. நிற்கச் செய்தல்ன்னு சொன்னாரு. ஏன்னா நிக்காது. பல பேருக்கு அது நிக்காது. இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து மியூசிக் கூட கேட்பாங்க. ரொம்ப அதாவது மெலோடி மியூசிக் கூட நம்மள அப்படியே ஆழ் மனதுக்கு இழுத்து போகும். ஸோ இந்த மெத்தட் வந்து பொதுவா எல்லாருக்குமே வந்து பொருத்தமா இருக்கும். நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு அப்புறம் மற்ற நாள்கள்ல என்ட்ட சொல்லுங்க. என்ன எப்படி அந்த இது இருக்குது? அந்த மனநிலை எப்படி இருக்குது? இதுல வந்து நெறைய பெனிஃபிட் கிடைக்கும். மனபாரம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பல்வேறு இன்னல்கள், தோல்விகள், துயரங்கள், போட்டிகள், பொறாமைகள், வஞ்சங்கள், சூழ்ச்சிகள் இப்படி எதிர்நோக்கி நம்ம வாழ்றோம். ஏன்னா 9,00,000 பேத மக்களோட நம்ம வந்து வாழ்றோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நமக்கு சில பாதகங்கால செய்திகள்லாம் வரும்போது, சம்பவங்கள்லாம் நடக்கும்போது, இந்த மனம் வந்து முழுமையாக பாதிக்கும். மேலும், மேலும் அது தோல்விகளை காணும்போது மனம் வந்து பாரமாகும். அல்லது கவலையை ஏற்படுத்தும். ஸோ கவலையெல்லாம் கரையான் மாரி மனதில உள்ள சக்திகள் எல்லாம் அத அரிச்சிடும். ஸோ இந்த மாரி நம்ம உள்ளுக்கு ஆழ்ந்து உள்ளுக்கு போகும்பொழுது, இதெல்லாம் சாதாரண தியானம் தான். இதெல்லாம் பெரிய ஆன்மீகம் சொல்லி ஏமாந்துறக்கூடாது. இதெல்லாம் ஒரு சாதாரண பயிற்சி. இதில வந்து மனம் இம்மை வாழ்வுக்குரிய சில தேவைகள் எல்லாம் நம்மனால் பெற முடியும். அதே நேரத்தில மனம் ஆழ்ந்து போகும்போது, அதில சக்தி ஓட்டம் வந்து கூடும். நம்ம பாடியில வந்து ரத்த ஓட்டம் இருக்குது, சக்தி ஓட்டமும் இருக்குது. அததான் அந்த சீனர்கள்லாம் அந்த அக்யூப்ரெஷர் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு பல நோய்கள் எல்லாம் குணப்படுத்துவாங்க. கால், பாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அழுத்தம் குடுப்பாங்க. சில திடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுங்கள எல்லாம் பதிச்சு வச்சிருப்பாங்க. அதில வந்து நடப்பாங்க. நம்ம நாட்ல அது நெறைய நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அக்யூப்ரெஷருக்கு உள்ளது. ஸோ இந்த மாரி மனம் வந்து ஆழ்ந்து போகும்போது, இந்த சக்தி ஓட்டங்கள் எங்கெங்க அடைப்பு இருக்குதோ, அந்த அடைப்புகள் எல்லாம் அது வந்து தொறந்து விட்டுரும். அப்படி திறந்து விடும்போது கண் பார்வை நல்லா இருக்கும். தியானம் செஞ்சோனே கண் பார்வை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் செஞ்சோனே எனக்கு மனம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் செஞ்சோனே எனக்கு வயித்து வலி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தியானம் பண்ணோனே கால் வலி போயிடுச்சுன்னுவாங்க.
தியானம் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கருவுற்றுச்சு அப்படின்னு கூட சொல்றது உண்டு. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து இந்த தியானத்தில வந்து பெனிஃபிட் பண்றோம். நம்ம வந்து புற நிலையில வழிபாடு செய்றத விட, இந்த மாரி அகத்தன்மையில அக வழிபாடுகள் செய்வது, மனத பயிற்சியோடு மனதை ஆழ் மனதிற்கு கொண்டு போய் நிக்கிறது, செய்ற வழிபாடுகளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான வழிபாடு இருக்கும் அது. இதத்தான் பெருமான் என்ன சொல்றது, "மனதை வந்து சிற்றபையின் கண்ணே நிறுத்து." அது வந்து கடைசி நிலை. கடைசியில தான் அந்த மனம் வந்து அருள் பெற்றா தான் சிற்றபை கண் நிறுத்த முடியும். அருள் பெறாத வரைக்கும் மனம் மனமாகவே தான் இருக்கும். மாயை மனதோட தான் இருக்கும். அதனால தான் முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல்ன்னு சொன்னாரு. பழகுங்க, பழகிக்கிட்டே வாங்க. அப்புறம் அருள் கிடைச்சாக்கா, அருள் வந்து மனதை கரைக்கும். மனதை மட்டும் கரைக்காது. அடுத்தடுத்து பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை இதை பரம்பரம் வரைக்கும் எல்லாம் கரைத்து, கடைசியில வந்து பராபரையில வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சன்மார்க்க அருள் வந்து பராபரையும் கரைத்து அது வந்து சிற்சபையில வந்து நிப்பாட்டும். அதுதான் சமரச சன்மார்க்க வெளின்னு சொல்றது அத. அங்க வந்து நிற்கச் செய்யும்ன்றாரு. இதுதான் இந்த முதல் கரண ஒழுக்கத்திலே முதல்ல மனதைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மனம் பொய் தான், மனம் மாயை தான். ஆனா, நம்ம அதிலேயே வந்து தான் இறைவனை வந்து நினைக்கணும், பாடணும், புகழணும், படிச்சதெல்லாம் ஞாபகம் வைக்கணும். எல்லாமே இந்த மனதில தான் நம்ம செய்து கொள்ளணும். ஆனா, அந்த மனம் உண்மையானது அல்ல. அது ஒரு பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, விஷயங்களை பற்றாதிருக்கச் செய்தல்ன்னு சொல்வாரு. விஷயம்னா கெட்ட விஷயங்கள். எதெல்லாம் நம்ம நம்ம ஆன்மீகத்துக்கு தடையோ, எதெல்லாம் ஆன்மீகத்துக்கு ஆகாதோ, ஆன்மீகத்துக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் நம்ம வந்து அதில வந்து கடைப்பிடிக்காது. இப்ப குடிப்பழக்கம், தண்ணி போடுறதுன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் விஷயங்கள் தானே! தேவையற்ற விஷயங்கள். இப்ப மதுபானம் சாப்பிடுறது அதெல்லாம் விஷயங்கள். இப்ப தேவையில்லாத மற்றவங்கள வந்து புரணி பேசுறது, குற்றம் பேசுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். ஸோ இந்த மாரி நம்ம வந்து விந்து, கலிதம் இதெல்லாம் விஷயங்கள எல்லாம் நம்ம வந்து பற்றாதிருக்கச் செய்த வேண்டும். அதில பற்றிக் கொள்ளாத, பற்றி இருந்தாலும் படிப்படியா நீ விட்டு விடுன்னு சொல்லுவாங்க. அதனால விஷயங்களை வந்து பற்றக்கூடாது. அதே துர்விஷயங்களை பற்றக்கூடாது மற்றும் இல்ல, துர்விஷயங்கள் கொண்டவர்கள் கூட நம்ம பழகவும் கூடாது. அவங்களெல்லாம் விட்டு விலகி இருக்கிறது வந்து நல்லது. கெட்டவர்களுடைய சவகாசம் நமக்கு ஆகாது. சன்மார்க்கத்தில போகும்போது, சன்மார்க்க விஷயம் சம்பந்தப்பட்டவங்களுடைய உறவு தான் நமக்கு வந்து முக்கியம். இதனால தான் "நல்லாரைக் காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று" அப்படின்னு சொன்னாங்க முன்னோர்கள். "தீயாரைக் காண்பதும் தீது, தீமிக்க தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீது, தீயாரைப் பற்றி பேசுவதும் தீதுன்னு" சொன்னாங்க. இங்க வள்ளல் பெருமான் சுருக்கமா விஷயங்களை பற்றாதிருக்கச் செய்தல். ஆக கெட்ட விஷயங்களை திருடு போன்ற விஷயங்கள், களவு, மற்றவங்களை வந்து தேவையற்ற விஷயங்களை எல்லாம் செய்யறதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னு வரணும். அடுத்து ஜீவ தோஷம் விசாரியாதிருத்தல். ஜீவம்னா உயிர். இந்த உயிர்கள் மனிதன் எல்லாமே உயிர் தானே! அவங்க கிட்ட வந்து தோஷம் இருக்கும். தோஷம்ன்னு சொன்னா குற்றம். தமிழ்ல வந்து சுத்த தமிழ் வந்து குற்றம் அப்படின்னு சொன்னாங்க. உயிர் குற்றம் அப்படின்னு சொல்றது. இப்ப உயிர் குற்றம்னாக்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ஒவ்வொரு குற்றங்கள் இருக்கும். திருவள்ளுவர் கூட சொல்வாரு, "ஒரு நண்பனை நீ தேர்ந்தெடுக்கும்போது குற்றம் நாடி, குணம் நாடி பார்த்து தேர்ந்தெடுத்து." ஏன்னா 100% நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. சமயத்தில குற்றம் குறைவா இருக்கும். ஆனா குணம் பெருசா நல்ல குணங்கள்லாம் இருக்கும். பரவால்ல ஏத்துக்கிருவாங்க. சில பேர் குணம் குறைவா இருக்கும். குற்றங்கள் கூட இருக்கும். ஸோ அது மாரிலாம் நீ பார்த்து ஒதுங்கிக் கொள்ளுன்னுவாங்க. அதனால ஜீவ தோஷம். மற்றவங்களுடைய குற்றங்களை ரொம்ப விசாரிச்சுட்டு, அதுல ரொம்ப பிஸிபிடியா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. ரொம்ப பிஸிபடியா இருக்காதீங்க. மற்றவங்களோட குற்றத்தை வந்து கேட்காதீங்க. அத விட்டுடுங்க. அதெல்லாம் கேட்டு நீங்க என்ன லாயரா? இல்ல ஜட்ஜா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அத கேட்டு நீங்க உங்க மனசுல பதிய வச்சீங்கனாக்க, அப்புறம் உங்களுக்கு வந்து அருள் கிடைக்காது. அருள் பெற முடியாது. கரண ஒழுக்கத்தை நீங்க மனதை வந்து ஒழுங்குபடுத்த முடியாது. அப்ப மனதுல நீங்க வந்து பிறர் குற்றத்த விசாரிப்பது மட்டுமல்ல, அத இன்னும் பலர்கிட்ட போய் பேசுறது. இப்ப மத்தவங்ககிட்ட போய் பேசினாலும், அது வந்து தேவையற்றதுன்னு உங்கனால இன்னும் பிரச்சனை வந்து கூடும். அதுவும் பேசுதலும் நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வேணுமா இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.
இந்த மாரி குற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா வள்ளல் பெருமானே என்ன சொல்றாரு? "குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே." அப்ப மனிதனுக்கு இயல்பு தானே குற்றங்கள். பெருசா அத நம்ம வந்து மிகைப்படுத்துவது ஆகாது. மிகைப்படுத்துவது நமக்கு நல்லதில்ல. அதுலயும் இந்த துறையில போறவங்களுக்கு நல்லதில்ல. கருண ஒழுக்கத்துக்கு அதெல்லாம் சரி வராது. அதனால தான் பெருமான் இங்கே நமக்கு முன்கூட்டியே சொன்னாரு. "ஜீவ தோஷம் விசாரியாதங்க. அது இயல்பு. குற்றங்கள் செய்றது மனிதனுக்கு ரொம்ப இயல்பு." அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. சொல்றாரு அது. அதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய உலகத்துல ரொம்ப இயல்பாக இருக்கும். அது ஒண்ணும் ஒரு தனி ஏதோ புதுசா ஏதோ பெரிய உலக அதிசயம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் செய்யக்கூடிய குற்றம் தான். அதனால நீ அதுல போய் ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 4வது என்ன சொல்றாருன்னா, தன்னை மதியாது இருத்தல்னாரு. சில பேருக்கு கொஞ்சம் படிச்சுட்டு அது ரொம்ப திமிரு இருக்கும். நான் ரொம்ப படிச்சுட்டேன்ற ஒரு ஒரு ஈகோ இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அழகா இருந்தா அது ஒரு ஈகோ இருக்கும். சிலருக்கு நல்லா சம்பாரிச்சுட்டு பணக்காரர் இருந்தாக்கா அது ஒரு ஈகோ இருக்கும். சில பேர் தன்னை மதிக்கணும், பாராட்டணும், என்னை புகழணும், என்னை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு ஈகோ தன்மை இருக்கும். இந்த மாரி அருளை பெறுவதற்கு இந்த உணர்வு வந்து ஆகாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ உன்ன வந்து லோ புரொஃபைலா கொண்டு போ. வள்ளலார் பெருமான் பாருங்க கடவுள்ட்ட வழிபாடு செய்யும்போது, "நாயினும் கடையேன், ஈயினும் இழிந்தேன், யாரினும் கடையேன்லாம்" சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது தன்னை ரொம்ப கீழ இறக்கிக் கொள்வாரு. அந்த மாரி இறக்கி தான் அருளை பெற முயற்சிக்கிறதுல அது ஒரு மெத்தட் அது. அதுபோல நீங்க ரொம்ப எல்லா பெரிய ராஜா மாரி, மந்திரி மாரி இப்பலாம் வழிபாடு செய்ய முடியாது. நீங்க ரொம்ப தாழ்வு அ அம் தாழ்ந்த தன்மை வந்து வேணும் அது. அப்பதான் வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும். நீங்க மற்ற உயிர்களை மதிக்கலன்னாலும், இந்த அருளுக்கு வந்து கரண ஒழுக்கத்துக்கு உட்படாது அது. மத்த உயிர்களை நம்ம வந்து மதிக்கணும். அதே நேரத்தில வந்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கணும். அப்படின்னு சொல்றது அது. இதெல்லாம் வந்து அருளியலுக்கு வந்து ஆகாது என்பதனால தன்னை மதியாதிருத்தல் வேண்டும்னாரு. அடுத்து செயற்கை குற்றங்களால் ஏற்படும் கெடுதிகள். அது வந்து ராகாதி அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்மட்ட வரக்கூடிய இந்த பொறாமைகள், வஞ்சங்கள், சூழ்ச்சிகள், நமக்கு நடந்த துன்பம் போல மற்றவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறது. இந்த மாரி நெறைய ராகாதி குணங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் வந்து நீக்கிக் கொள்ளணும். நீங்க சொந்தமா நீக்கிக் கொள்ளணுமே ஒழிய, இதெல்லாம் அருள் வந்து நீக்கும்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்ப பொறாமை இருக்குன்னாக்க, நீங்களா சொந்தமா சிந்திச்சு, "நம்ப ஏன் தேவையில்லாம பொறாமைப்படணும்? இந்த பொறாமைப்படுறதுனால நமக்கு என்ன லாபம்?" அப்படின்னு நீங்களா அத வந்து நீங்க நிறுத்திக் கொள்ளணும். அதுதான் செயற்கை குற்றங்களால் ஏற்படும் கெடுதிகள்னு சொல்றாரு. அது இயற்கை குற்றங்கள் இல்ல, செயற்கை குற்றங்கள்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ப தான் நீக்கி, இயற்கையாக சத்துவமயமாதல். எப்போதுமே சாந்த தன்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்க. உண்மையை பற்றி நினையுங்க அப்படின்னு சொல்றாரு அது. சத்துவம் என்பது சாந்தத்தை வந்து குறிக்கும். சத்துவமயமாதல் அப்படின்னு சொல்றது. அடுத்து 6வதுல என்ன சொல்றேன்னா, பிறர் மீது கோபியாது இருத்தல்னு. இதெல்லாம் ரொம்ப காமன் பாருங்க. வாழ்க்கையில வந்து மனிதனா நம்ம பிறந்துட்டாக்க, கோபம் இல்லாம நம்ம வந்து வாழ முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப கோபம் வந்து எப்போதுமே மனம் இருந்தாலே கோபம் இருக்கும். அதுல பல உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா? அதுல கண்டிப்பாக யாராவது நம்மள வந்து சீண்டுவாங்க. யாராவது நமக்கு பிடிக்காதத செய்வாங்க. யாராவது நம்ம செய்யாதத செஞ்சேன்னு சொல்லுவாங்க. கோள் வைப்பாங்க. அப்ப அவங்க மேல நமக்கு என்ன வரும்னா கோபம் வரும். அப்ப ஏன் இங்க வள்ளல் பெருமான் கோபியாது இருத்தல் வேணும்னா, இந்த கோபம் என்பது ஒரு உணர்வு, ஒரு சூடு. தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க. "ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு" சொல்லுவாங்க. அப்ப ஆத்திரம் என்ன செய்யும்னா, புத்திய வந்து மங்கச் செய்துவிடும். புத்திய இயங்காமல் பண்ணவிடும். எத்தன குற்றவாளிகள் சொல்றாரு, "ஐயோ! நான் கொஞ்சம் ஆத்திரத்துல நான் செஞ்சுட்டேன்." இன்னைக்கு ஜெயில்ல இருப்பாங்க. எத்தனையோ பேர் ஜெயில்ல வந்து ஆத்திரத்தினால் வந்த செயல்களினால், அவங்க வந்து இன்னைக்கு ஜெயில் வாழ்க்கையில வந்து இருப்பாங்க. எல்லாமே ஒரு ஃபியூ செகண்ட் தான். அப்ப புத்தி வந்து டக்குன்னு அது ஆஃப் ஆயிரும். எவ்வளோ திறமைகள், எவ்வளோ அறிவு இருந்தாலும், அந்த ஆத்திரம் வந்து புத்திய மழுங்கச் செய்யும். அதனால தான் தமிழ்ல பழமொழியே உண்டு. "ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு" சொன்னாங்க. அதனால தான் இங்க வள்ளல் பெருமானும் கோபியாது இருத்தல் வேண்டும்னு. அகஸ்திய முனிவரும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாரு. என்னான்னு? "காய்ச்சலுடன் கோபத்தைத் தள்ளிப் போடு, காசினியில் புண்ணியத்தைக் கருதிக் கொள்ளுனாரு." நீ நீ அடைய வேண்டியது புண்ணியம். நீ அடைய வேண்டியது சிவலோக பதவி. அதனால இந்த உணர்வை வந்து நீ தள்ளிப் போடுன்னார். காய்ச்சல்ன்னு சொன்னார். காய்ச்சல்னா சூடு.
இந்த கோபம் வந்து என்ன செய்யும்னா, உடம்புல வந்து ஒரு வகையான அசுத்த சூட்டை வந்து உருவாக்கும். 2 வகையான சூடுகள் இருக்குது. அ இன்னும் கூடயே இருக்குது. பசி என்பதும் ஒரு சூடு தான். உடம்புல எரிகின்ற ஒரு எரிச்சல் அது. அப்புறம் கோபமும் ஒரு சூடு தான். அது மாரி இன்னொரு வகை சூடு காமமும் ஒரு சூடு தான். ஸோ இதெல்லாம் இந்த மாரி சூடுகள் ஒண்ணு நெகட்டிவ் சைட், இன்னொன்னு வந்து பாசிட்டிவ் சைட். இப்ப அன்பு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்டான ஒரு சூடு அது. அதுதான் சுடர் அப்படின்னு சொல்லுவாரு. "அருள் விளக்கே அருட்சுடரேன்னுவாரு." இந்த சுடரை நம்ம வந்து இறைவனை வணங்குவதன் மூலம், பாடுவதன் மூலம், சத்விசாரணை செய்வதன் மூலம், இந்த சூட்டை வந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இது சுத்த சூடு. சுத்த உஷ்ணம் சொல்றது. கோபம் என்பது வந்து அசுத்த உஷ்ணம். அசுத்த உஷ்ணம் வந்து அருளியலுக்கு வந்து தடை. அருள் உடம்பு பெறுவதற்கு அது வந்து தடை. அதுபோல காமமும் அசுத்த சூடு தான். அதுவும் வந்து தடை தான். அதான் காமம் உட்பகைமும் பகைவனும் கோபம் வெங்கொடியனும் என்று கூட வள்ளலார் பாடியிருக்கிறார். சரி, ஔவையார்கிட்ட வருவோம். ஔவையார் என்ன சொல்லுவாங்க? "அறம் செய்ய விரும்புன்னு" சொன்னவங்க அடுத்த வரியிலே "ஆறுவது சினம்னாங்க. கோபத்தை வந்து அடக்கி போடு" அப்படின்னாங்க. திருவள்ளுவர் என்ன "சார்ந்தாரைக் கொல்லும் கொல்லின்னாங்க. சார்ந்தவர்கள கூட இருக்கிறவங்களெல்லாம் கொல்லக்கூடியது இந்த சினம் அப்படின்னு சொல்லுவாரு. திருக்குறள்ல அதுக்குன்னே இந்த சினம் கொல்லாமைன்றதுக்கு ஒரு 10 பாடல் வந்து குடுத்திருப்பாரு. திருக்குறள்லாம் படிச்சு பாருங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா, அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா பிரஷர் ஏறும். அடிக்கடி கோபம் உடையவங்களுக்கு வயிற்றில வந்து புண்ணு வரும். அல்சர் வந்துரும். அல்சருக்கு அப்புறம் அது முத்தி போனுச்சுனாக்கா கேன்சராக கூட அது மாறிடும். அப்ப பாருங்க, ஒரு உணர்வு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மரணத்தை தருவிக்குது அப்படின்றது. சரி, இந்த கோபம் அடிக்கடி வந்து கொண்டிருந்தால், நான் சொன்ன முதல்ல பயிற்சி குடுத்தேன் இல்லையா? அந்த பயிற்சியை வந்து அவர்கள் கடைப்பிடித்தார்கள்ன்னு சொன்னாக்க, அந்த கோபம் வந்து குறைஞ்சிரும். நெறைய வாய்ப்பு இருக்கு. மன கட்டுப்பாடு, மனதை ஒழுங்குபடுத்தினாலே இந்த கோபங்கள் வந்து தணிஞ்சு போயிரும். அப்படியே பழகிட்டே வந்தாங்கன்னாக்கா, அப்புறம் கோபம் வரது ரொம்ப குறைஞ்சு போயிரும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அருள் அருள் பெறுவது வரைக்கும் அருள் வந்துட்டா எல்லாமே அது கட்டுப்படுத்திரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு பயிற்சி செஞ்சு கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 7வதாக இருக்கக்கூடியது என்னன்னா, தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை அக்கிரமத்தில் செலுத்தாது கண்டித்து. சத்துருக்களாகிய தத்துவங்கள். இந்த உடம்பு வந்து மொத்தம் 36 தத்துவம். 60 தத்துவம் உடம்பு, 36 தத்துவம் வந்து உள்ள கூடு. மனம் என்று சொல்லக்கூடியது. அப்ப சத்துருக்கள் சத்துருக்களாக தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது. அப்ப நல்ல தன்மைகளாக இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் நீங்க வந்து அக் அ சத்ரு சத்ருவாக இருக்குது. அப்படின்னா எனிமி நெகட்டிவ்ன்னு சொல்றது அது. ஆ மித்ருனாக்கா அது வந்து நண்பன், சத்ருனாக்கா பகைவன். ஆக பகைவராக இருக்கக்கூடிய காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் வந்து சத்துருக்கள்ன்னு சொல்றது. இந்த தத்துவங்களை வந்து விரிவாக்கம் பண்ண விடாதீங்க. மேலும் மேலும் விரிந்து அது வளர விடாதீங்க. அக்கிரமத்தில் செல்லாது. அது தீய வழிகளிலும், நியாயம் அற்ற வழிகளெல்லாம் செல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே அத வந்து தடுத்துக் கொள்ளுங்கள். அத மேலும் மேலும் பயிற்சி பண்ணாதீங்க. இப்போ முதல்ல சொன்ன மாரி கோபம் ஒண்ணு எடுத்துக்கலாம். பொறாமை ஒண்ணு சேர்த்துக்கலாம். சந்தேகத்த எடுத்துக்கலாம். அதுபோல காமங்கள எடுத்துக்கலாம். இன்னும் மற்ற மற்ற கோள் சொல்லுதல எடுத்துக்கலாம். இப்படி நெறைய மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் அந்த சத்துருக்களாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க வந்து அடக்கிக் கொள்ளுங்கள். அதை வந்து மேலும் மேலும் வளரச் செய்யாதீங்கள். இப்படி மனதை வந்து நீங்கள் ஒருவாறு பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா, இந்த மாரி குணக்கேடுகள் எல்லாம் அந்த மனதுல இருந்துச்சுன்னா, அந்த மனதுக்குள்ள அருட்பெருஞ்சோதிய வந்து அமர மாட்டாரு. என் என் உள்ள 4 இடத்துல வந்து அமருவாருன்னு சொல்றேன் இல்லையா? "பாடுகின்ற உள்ளத்தை கூடுகின்ற குருவேன்னு" சொல்லுவாரு ஒரு பாடல்ல. அப்ப வந்து கூடுமானாக்கா அது கூடாது. ஸோ இந்த மாரி கெட்ட குணங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா, இறைவனுடைய அருளை பெற முடியாது. மனதுல வந்து கூடாது. மனதுல கூடலன்னா, அது யோகம் சித்திக்கல அப்படின்றது அர்த்தமாகும். யோகம் சித்திச்சா தான் நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வு வந்து கைகூட முடியும். அப்ப இது போன்ற 7 மட்டும் இல்ல, இன்னும் நம்ம நெறைய விஷயங்கள வந்து இது
எடுத்து இதெல்லாம் சிந்தித்து எது எதெல்லாம் நமக்கு அருளுக்கு தடையாகுதோ அதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டு இந்த மனதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும். முதல்ல இதெல்லாம் நம்ம கையில குடுத்துட்டாரு. இதெல்லாம் நீ பண்ணிக்க. அருளுக்காக காத்திருக்காத. நீ அருளுக்காக காத்துக்கிட்டு இருந்தனாக்கா, இது கிடைக்காமலே போயிரும். அதனால முதல்ல நீ இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்துக்கொள். அருள் அப்புறம் தான் அதனால தான் அருள் வரும். இதெல்லாம் ஒழுக்கமா இருந்தா தான் அருள் வரும் என்பதற்காக இந்த கரண ஒழுக்கத்தை நமக்கு வந்து அவரு சொல்லியிருந்தார். சரி, நேரம் கருதி நம்ம இதோட நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த வாரத்துல உங்களுக்கு வந்து ஜீவ ஒழுக்கத்தை பற்றி பேசுவோம். ஓகே. நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.